மாஸ்டர் வணக்கம். எனக்கு தெரியும் ஸ்ட்ரைட் டு ஆக்ஷன் நடனம் மட்டும்தானே, பட் இருந்தாலும் இந்த கொலாபரேஷன் வித் சாய் அபியங்கர் அவர்கள் ஒன் மோர் டைம் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க ஆஃப்டர் விழி வீக்கிற. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் இது? செக் ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் சொன்ன மாதிரி தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு காசு பணம்னு ஒரு சாங் ஆரம்பித்தோம் திங்க் மூலிமா. எனக்கு அப்போ இருந்தே இந்த மியூசிக் வீடியோ தான் எனக்கும் வரும், சினிமா அளவுக்கு வராது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் சினிமா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மை தாட் ஆல்சோ ஐ வாண்ட் ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் த மியூசிக் வீடியோ ஃப்ளேவரில் தான். சின்ன வயசுலேருந்தே மியூசிக் வீடியோ பார்த்து மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோஸ் பார்த்து தான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ தென் ஐ வாஸ் வெயிட்டிங் டு டூ சம்திங் இன் தமிழ் ஹிந்தி. நாமளும் ஏதோ ட்ரை பண்ணுவோம், பட் நாட் ஏபிள் டு கெட் தட் ரைட் சான்ஸ் இன் ஸ்கோப் டு டூ இட். அண்ட் கரெக்டாக வந்து நம்ம தேஜு வந்து கரெக்டாக விழிவிக்கிறேன்னு ஒரு சாங்கில் வந்தார். யூஸ்வலாக அந்த ஒரு படமும் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபிலிம் சாங் பேஸ்லேயே போகும். இது வந்து ஒரு ப்ராப்பராக அவர் சொன்ன ஐடியா வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர். என்னோடய ஐடியாஸ் வந்து நான் யோசிச்சதும் அவர் யோசிக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். சில டைம் எங்களுக்கு அப்படியே வாக்குவாதம் ஆப்போசிட், பட் வி ஆல்வேஸ் கெட் த பெஸ்ட் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ தேஜு. அண்ட் இட்ஸ் ஜென்சியிலிருந்து வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு கொரியோகிராஃபர் வந்து ஃபிலிம் கொரியோகிராஃபர் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், பிகாஸ் இட் டோன்ட் மேட்ச், வேவ் லென்த்து மேட்ச் ஆகாது. பட் யூ ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் நிக்கேதன் சார் வந்து எப்படி சொல்கிறது, ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் அண்ட் தேங்க்யூ. ஒரு ஆர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நான் இது சொல்லாமன்னு தெரியல. பிகாஸ் அவர் சீங்கில் ஒரு ட்ரினிட்டின்னு ஒரு கேமரா எக்யூப்மெண்ட் இருக்குது, அது ஒர்க் ஆகலை அன்றைக்கி. அவர் ஹேண்டில் பண்ண கேமராவோட வெயிட் அட்லீஸ்ட் ஒரு 50 kgக்குள்ளே இருக்கும், லென்ஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த ட்ரினிட்டி ஒர்க் ஆகலைன்னா உடனே அவர் தோளில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த அவர் சாய் வந்து காலில் அப்படியே மிதித்து கேமராலேருந்து இறங்கி வர நிறைய ஷார்ட்ஸு மூவ் ஆகும். அது எதுவுமே ஸ்டெடி கேமோ இல்லை கிம்பிளோ கிடையாது. அவர் மொத்தமாக அவர் தோளில் தூக்கி வச்சு அது எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 10, 15, 18 டேக்கு ஒரு சில டைம் நிறைய மிஸ்டேக்ஸ் ஒருத்தருக்கு நடக்கும், டான்சர்ஸ் கோஆர்டினேஷன்லாம். அதெல்லாம் தாண்டி அந்த 50 kg மறுபடியும் 18னா 20னா அவ்வளோ தூரம் அவர் பண்ணது வந்து இட்ஸ் அமேசிங் திங் சார். எனக்கு ரொம்ப அது வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு பேஷனேட்டடான ஆளுனால தான் அது பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது உங்களோட ஆர்ட் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்றது நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஷார்ட்டை ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி, பட் இருந்தாலும் வந்து யூ ஆர் கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் அ வண்டர்ஃபுல் விஷுவல் சார். அண்டு விவேக், கிட்டத்தட்ட நான் ஜாஸ்தி ஒர்க் பண்ண லிரிக்கிஸ்டில் அவர் தான் வந்து எல்லா பாட்டுமே மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் sorry. So whenever I say I ask who's the lyricist, like Vivek அப்படின்னு சொல்லும்போது I was so happy that definitely இந்த சாங்கும் பெருசாக வரும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். The way he write, நான் மற்ற சாங்ஸ்லாம் பண்ணும்போது மியூசிக் கேட்டு ஸ்டெப்பாக போட்டுருவோம், பீட்டு மியூசிக் அப்படின்னு. விவேக் எழுதும் போது மட்டும் ஐ யூஸ் டு பின் பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லிரிக். ஏன்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், அவரோட வார்த்தைகள்லேயே ஒரு கொரியோகிராஃபி இருக்கும். அந்த கொரியோகிராஃபியை பிடிச்சி நான் ஒரு ஸ்டெப்பு போடுவேன். ஸோ அது வந்து விவேக்கோட இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக ஐ யூஸ் டு சே. தேங்க்யூ ஸோ மச் விவேக். And also the art director and the costume designer, you are all, I mean Shruti, you all really great job. எனக்கு வந்து ஒரு டெனிம் வச்சு இதில் விழுவிக்கிறத சொல்கிறேன், ஒரு டெனிம் வச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ காஸ்டியூம் பேலட் கொண்டு வந்து சூப்பரான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி கம் டு சாய் அபியங்கர் பிரதர், இட்ஸ் an amazing working with you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் நம்ம உடம்பு டயர்டாகிறதோட மைண்டு டயர்டாகிடும், திருப்பி ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருந்தா. என்னால் நம்பவே முடியல அவர் எப்படி இவ்வளோ. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்ப்பேன், he will go by 8 o'clock ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவார், தூங்குறதே கிடையாது. ஃபுல் நைட்டு லைனாக ஒரு படங்கள். அவர் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவார் 10 to 12, 11 அப்படின்னு லைனாக ஒருத்தர் லிஸ்ட்டை போட்டு சொல்லுவார். அந்த லிஸ்ட்டை அவரை ஃபாலோ பண்ணி ஃபுல் மியூசிக் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 7 மணிக்கு ரிஹர்சல்லாம் எனக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் அவர் தான் நிற்பார், ரெடியா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு 15 days ரிஹர்சல்னால் கூட இஸ் ரெடி டு டூ இட். ஃபஸ்ட் அந்த ஸ்டெப்பு வரலங்கும் போது நான் வாஸ் திங்கிங் லைக் வில் சேஞ்ச் த மூமெண்ட் எல்லாம் அப்படின்னு. ஆனால் ட்ரஸ்ட் மீ, சாய் இஸ் கிவிங் த பெஸ்ட். இஸ் செட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன், வந்துடும் சொல்லிட்டு இந்த ஆடுறது வந்து அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இஸ் கிவிங் அ ஹார்ட் ஒர்க். ஏன் ஒருத்தர்
மேலே போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நாட் ஒன்லி அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, இல்லை அவங்க நல்ல மியூசிக் போகிறாங்க, இதெல்லாம் தாண்டி எல்லா டிசிப்ளினுமே சேர்ந்து ஒருத்தர்கிட்ட வரணும். அது வந்துன்னா மட்டும்தான் ஆர்ட்டாக அது ஜெயிக்கும். ஸோ அது எல்லா டிசிப்ளினுமே நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ saw with him இஸ் an அமேசிங் திங். நான் யோசிக்கும்போது ஒரு விஷயம் யோசிப்பேன். எல்லாம் நார்த்தில் நிறைய இண்டி ஸ்டார்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்காங்க, அப்ராட்ல எல்லாம் இருக்காங்க, நிறைய இண்டி மியூசிக் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிற மாதிரி ஒரு ஆள் தூக்கி சாப்பிட்றதுக்கு, தமிழ்நாட்டு கல்ச்சரை வெளியே கொண்டு போய் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு, மச்சான் வெயிட் பண்ணுங்கடா, ஒருத்தர் இறங்கிட்டா தமிழ்நாட்டிலேருந்தே வந்துகிட்டு இருக்கா, இஸ் ஆன் தி வே. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி பிளாஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர்ஸ். ஐ மீன் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் டெஃபினெட்லாம் ஹில் டூ இட். அது ஏன் சொல்கிறேன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் அவர் இருக்காரு, அவர் இந்த மியூசிக் வீடியோ பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அவர் யாரு கூட ஒர்க் பண்ணாலுமே அவர் டெடிகேஷன் வந்து அமேசிங்காக இருக்குது. அதனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் and entire team Think Music and everyone, Magesh and Santosh, everyone, thank you so much. Thanks a lot. Thank you. Thank you master, நீங்க வந்துட்டீங்க. அண்ணா sorry, I like to thank Santosh and Vinod as a assisting choreographer for Santosh, Vinod and Karishma. So thank you so much, super பண்ணங்க. Dominic, thank you so much, and all the dancers, thanks a lot. Thank you so much. மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஷெரீஃப் மாஸ்டர் தான் நடுவில் இருக்கோம் அப்படின்னு. எங்களுக்காக ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும் ப்ளீஸ். ஆமாம். ஸோ நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். எனக்கும் அதுக்கும் எதுவும் பெருசாக சம்மந்தம் இல்லை. பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு வந்து நான் கேட்டோன்னே எனக்கு அடுத்து இங்கே இருக்கிற எல்லாரோட கல்யாணத்துலையும் இந்த பாட்டு தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நெக்ஸ்ட்டு கல்யாண பாட்டு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்டு நான் சொல்ல வந்த கண்டென்ட்டை மாஸ்டர் சொல்லிட்டாரு. என்னென்னா, சாய் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், நம்ம இடத்துல இருந்து ஒரு எனக்கு ஜஸ்டின் பீபர்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பாப் ஆர்டிஸ்டாக இருக்கிறது. ஸோ சாய் வந்து இங்கேருந்து அந்த ஸ்பேஸில் போய் அதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியாக வெறும் சினிமாவுக்கு மட்டும் பாட்டு போடாமல் மியூசிக் எல்லாமே இந்தியாவும் நான் போட்டுட்ருப்பேன், சினிமாவுக்கும் போட்டுட்ருப்பேன்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் இந்த பாட்டை எனக்கு கொடுத்துரு, நான் ரொம்ப நேரம் கேட்டேன். நான் ரிலீஸுக்கு முன்னாடி என்னோட அடுத்த படத்துக்கு இந்த பாட்டு கொடுத்துருயா, நீ ரிலீஸ் பண்ணாதேன்னு. கேட்கவே இல்லை. ஸோ சீக்கிரம் எழுதிட்டு இருக்கேன். ஸோ டூவா ஒன்றுக்கே தாங்கலை பாடி. ஸோ அப்புறம் நான் பாட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரீல்ஸில் பெரிய ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ அடுத்த சென்சேஷன் இங்கே இருக்குது. அண்டு மாஸ்டரோட ஸ்டெப்ஸு, விவேக் அவரோட லிரிக்ஸு எல்லாமே செம்ம கேட்சியாக இருக்குது. அப்புறம் நிக்கத்தோட கேமரா பயங்கரம் ப்ரோ. ஸோ அண்ட் ஆக்சுவலாக செட்டு, காஸ்டியூமு எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இது ஒரு படத்துலேயே இவ்வளோ குவாலிட்டி நான் பார்க்கல இப்போ ரீசெண்டில். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு தேஜோ தான் அதுக்கு காரணம். சூப்பர் தேஜோ. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி. இதோட எங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அடுத்த படம் எழுதிட்டு இருக்கேன் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் ரெக்வஸ்ட் அந்த டியூ 2 நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரெபி நைஸ்யா. தேங்க்யூ கீர்த்தி, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஸ்பெஷல் ஒன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் திரும்ப ஜாலியாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு வைபாக இருக்குது. Thank you so much. Yes, really happy. Love you Tala. Thank you Tala. Love you Tala. Love you. வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு லவ் யூ லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்கள்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோன்னே வர அப்டேட் வந்து எல்லா படத்துலையும் சாய் அபியங்கர் அவர்களுடைய இசை மட்டும்தான். நிறையா லிஸ்ட் அப்படியே எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண வேண்டியது திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா. எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, அவங்க தான். ஸோ டில் ஐ டை ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு தெம். அதுதான் அதோட டெப்த் ஆஃப் லவ் எங்களுக்குள்ள. என்னை வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம், இந்த டெசிஷன் எடுக்க வேணான்றது எல்லாத்துலேருந்தும் கைட் பண்ணி என்னை எவால்வ் ஆக்குனது அவங்க தான். அண்ட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்ததும் அவங்க தான். ஸோ லிட்ரலி கடவுள், அவ்வளோதான். அண்ட் நம்ம வந்து வெறுமை எஃபர்ட்டு, நம்மளுக்கு என்ன வருதோ அதை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சின்சியராக ஒர்க் பண்ணி பண்ணோன்னு நம்புகிறேன். அண்டு பார்த்தீங்கல்ல எல்லாம் இவங்கெல்லாம் தான் இவங்க தான் அதோட ட்ரூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
இவங்க பாட்டு இல்லாமல் இறங்கவே மாட்டேன் தல, வாங்க தல, ஐ எம் வித் யூ. ஓகே, அவங்க வந்து ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ 9 o'clock வரேன்னாங்க இவெண்ட்டுக்கான. ஈவெண்ட் அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்றதுனால ஷூட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து நீங்க வந்து திங்க் இந்தியோட எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்க மாறி இருக்கு. அப்படிங்கும்போது பவிழமல்லி ஒரு வெட்டிங் தீம் சாங். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அதுலேயும் உங்களுடைய டான்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. நாங்க எல்லாருமே அடுத்து உங்களை ஹீரோவாக எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு. would you like to answer that? இல்லை, அவங்க எல்லாம் வந்திருக்கிறது இத்தனை நாள் போட்ட பாட்டுக்கு தானே. ஸோ நான் இப்போ இன்னும் நிறைய நல்ல பாட்டு கொடுக்குறேன். இன்னும் உங்க லவ் கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் செமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. மியூசிக் தான் நம்மளுக்கு, ஒன்லி மியூசிக். தேங்க்யூ. ஓகே, வாட் புஷஸ் யூ? அவங்க தான் சொன்னாங்க டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்க அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் நிறைய லவ் வந்தாலும் நிறைய இடங்கள்ல போஸ்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்க எப்படி இப்படி ஹேண்டில் பண்றீங்க? how do you deal with it? what is it சாய் அபியங்கர்ஸ் மந்த்ரான்னு கேட்கலாமா? லவ் யூ. ஸோ அந்த காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவார்ல, வெறி வேணும்டா, வெறி. மற்ற பயங்கரமாக செய்யணும், வேலை செய்யணும்னு வெறி வேணும். அது என்னோட பேரண்ட்ஸ்னாலையும் என்னோட குருஸ்னாலையும் எனக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை குருஸ். ஸோ செமையாக பண்ணுறது மட்டும்தான் வேலை, நல்லா மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கான எல்லாமே இப்போ இருக்குது. ஸோ 100% சின்சியாரிட்டியோட என்ன பண்ணாலும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதுதான், நெருப்பில் காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு ஜாலியாக வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணா அடிங்கடா, நாங்க பாட்டுக்கு எங்க ரூட பார்த்து போய்கிட்டே இருப்போங்கிற மாதிரி வேற லெவல்ல சொன்னீங்க. சாய் அபியங்கர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னா அந்த டான்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பாட்டும் கேட்கணும் இல்லையா? ஊரும் பிளட்டா? அப்புறம் எனக்கு புரியுது, ஊரும் பிளட் ஷூட் பண்ணிட்டு விஆர் வெர்ஷன் போடுவீங்க, கரெக்டா? தெரியும். ஓகே.